இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரான்செல் பேலட். இந்த ரான்செல் பேலட் பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்சில் இருக்கும், 1000 ரூபாய். இதில் வந்து நம்ம ஐஷேடோ வாங்கும்போது என்ன பார்க்கணும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி பண்ணி இப்படி கையில் தேய்க்கும் போது ஸ்கின்ல ஒட்டணும். சில ஐஷேடோ பேலட்லாம் ஒட்டாது. இப்போ நிறைய ஐஷேடோ பேலட் வந்து கம்மி ரேஞ்சில் இருக்கும், ஆனால் பிக்மெண்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சிலதெல்லாம் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் பிக்மெண்ட் இருக்காது, ஒட்டாது, அப்படியே பறந்துடும், கையிலேயே ஒட்டாது, அப்படியே தூசி மாதிரி ஊதி பாருங்க மேம் கையில் போட்டு. இந்த மாதிரி ஊதி கூட பாருங்க, நல்லா ஸ்கின்ல ஒட்டுதா அப்படின்றத பாருங்க. ஓகே. இதுவுமே வந்து 1000 ரூபாய் ரேஞ்சில் தான் இருக்கும், நல்லா பிக்மெண்ட் நல்லா இருக்கும். ரான்செல். இது பிரிட்டி ஆல் செட், ஓஷியன் பியூட்டி. பிரிட்டிலாம் எழுதாதீங்க, ஓஷியன் பியூட்டின்னு எழுதிக்கோங்க. இதில் வந்து எல்லா ஷேடுமே இருக்கும். இந்த பக்கம் வந்து நியூட் ஷேட் இருக்கும், இந்த பக்கம் வந்து மல்டி கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கூட வாங்கி வச்சு 2000 ரூபாய். பார்த்தீங்கன்னா ஐஷேடோ பேலட் சொன்ன மாதிரி தான் லிப்ஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் வேணும். இந்த லிப்ஸ்டிக்கில் பிராண்டு பார்க்காதீங்க. பிராண்டெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா 500, 600, 800, 1000 வரைக்குமே லிப்ஸ்டிக், சிங்கிள் லிப்ஸ்டிக்கே பேமெண்ட்டு அவ்வளோ நிறைய பண்ணுற மாதிரி. கம்மி பட்ஜெட்லேயே பிராண்ட் இருக்குல்ல மேம்? கம்மி பட்ஜெட்லேயும் பிராண்ட் இருக்குது. ப்ளூ ஹெவனு இதெல்லாம் வந்து பிராண்டு தான். இந்த ப்ளூ ஹெவன்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 300லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பரவாயில்ல, கம்மி பட்ஜெட்டில் வாங்கி போட்டு அவங்க கம்மி பட்ஜெட்னா நான் சொல்கிறேன் கம்மி பட்ஜெட் வந்து 300 ரூபாய்க்கு கம்மி வாங்காதீங்க. நான் சொல்ற கம்மி பட்ஜெட் வந்து 300க்கு அபோவ் தான். கம்மி பட்ஜெட்னா ஒரு 50 ரூபாய் ஒரு பிரைட் இவ்ளோ ப்ராடக்ட் நல்லா போட்டுட்டு கம்மி பட்ஜெட் நம்ம அது போடுவோமா அப்படிங்கிற மினிமம் 300. நான் ஷேடு வந்து நீங்க எல்லா ஷேடுமே வேணும், அதனால தான் நான் சொல்றேன் நிறைய வாங்கணும், அதனால கம்மியில இருந்து வாங்கிக்கோங்க. லிப்ஸ்டிக் மட்டும் நிறைய 300 ரூபாயில நீங்க ஒன்னொன்னா வாங்கி வச்சீங்கன்னா முதல்ல நியூட் ஷேட்ல வாங்கிக்கோங்க. நியூட் ஷேட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேலட் கூட வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா ஷேடு இருக்கும். அதுக்காக தான் பேலட் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்விஸ் பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்மா. இன்சைட்டு, ஸ்விஸ் பியூட்டிலாம் நல்ல பிராண்டு, கம்மி ரேஞ்சில் இருக்கும். இதில் பாருங்க, இது டார்க் கலரு, நியூட் கலர், இது மாதிரி 2 பேலட் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ டார்க் கலர்ல ரிசப்ஷன் லுக் நல்லா இருக்குமா மேம்? மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன், முக்கால்வாசி நியூட்ல தான் போடுவேன். நியூட்னா இதோ இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் நியூட் கலர். இதோ இது இந்த மாதிரி ஷேட் தான் நியூட் கலர். நிறைய பாருங்க, இதுலேயே நான் எடுத்துக்கிறது நல்லா தெரியும். முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெட்டு தான் போடுது. ஏன்னா வந்து முகூர்த்தமில் வந்து நம்மளுக்கு டைம் ஜாஸ்தி தர மாட்டாங்க, லிப்ஸ்டிக் தான் எடுத்து கொடுக்கும். அந்த டைமில் நீங்கள் அந்த கூரைப்படைக்கு ரெட் கலர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால முகூர்த்தம் ரெட் கலர் பேலட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ மேம் பேலட்? சொன்னேன் 500ல வரும். அப்போ அது என்னது? இது ப்ளஷ்ஷு, லிப்ஸ்டிக் 2 மாவே யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷனு, சீரமு, ஸ்ட்ரோப் கிரீம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண எதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க? கையில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அது ஹைஜீனிக்காகவும் இருக்காது, உங்களுக்கு ஃபவுண்டேஷனும் வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். இதே இந்த மாதிரி மிக்சிங் பிளேட் வாங்கி வச்சுக்கினீங்க அப்படின்னும் போது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இது வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் கிடையாது. 160 ரூபாய், 170 ரூபாய், 200 ரூபாய். அதனால மிக்சிங் பிளேட்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படின்னும் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இது அரைகுறையா பாதியா இப்படியா இருக்கும். அது இன்னொன்று ஒரு பிரைட் புக் பண்ணிட்டீங்கன்னா A to Z எல்லாமே நம்ம தான் எடுத்துக்கணும். அது வரைக்கும் பாருங்கள், நான் நிறைய லிப்ஸ்டிக் கூட மிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு ஷேட் கிடைக்கல அப்படின்னும் போது 2 லிப்ஸ்டிக் போட்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு தேவையான ஷேட் கிடச்சிச்சின்னா அப்ளை பண்ணிடுவேன். மிக்சிங்க்கு ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான். இது 2த்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுது உங்களுக்கு? அது கொஞ்சம் நல்லா, இது ரவுண்டா இருக்கு, இது ஒரு மாதிரி. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டா வருதுல்ல, இந்த மாதிரி ரவுண்டா வர்றது வந்து பிளெண்டிங் ப்ரஷ். இந்த மாதிரி பட்டையா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அப்ளிகேஷன் ப்ரஷ். இந்த இடத்துல பட்டையா இருக்குது, இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து பிளெண்ட் பண்ணுறது. எழுதிக்கணுமா? அதனாலதான் இத்தனை பிரஷ் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, எப்படி மேம் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், இது வந்து அப்ளை பண்றதுக்கு. அப்ளைனா அப்ளை வெறும் அப்படி அப்ளை பண்றது. பிளெண்டிங் மீன்ஸ் நல்லா ஸ்கின்னுக்குள்ள போய் பிளெண்ட் ஆகணும், ஸ்கின்னுக்குள்ள பவுடர்லாம் போடுறது போகணும். அப்போ வந்து எதெல்லாம் வந்து பிளெண்டிங், இதுவும் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். நான் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரீகோட்ல வாங்கினா 2,500 வரும் ப்ரஷ் கிட்டு மட்டும். அப்படி வாங்கிக்கோங்க. பிஎஸ்சியில் வாங்கினா 6000 வரும். 30,000 ரூபாய் வரைக்கும் ப்ரஷ் இருக்கு. பிஎஸ்சி ஸ்விஸ் பியூட்டி, பிஎஸ்சி, ரீகோடு இதெல்லாம் இருக்கு. உள்ளூரே கொடுப்பாங்க, அதில் தான் இருக்கு நம்மளோட இது ப்ரஷ்ல தான் இருக்கு கலை. ஆமாம் கலை.
இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அப்ளை பண்ற ப்ரஷ். இதெல்லாம் அப்போ வந்து நீங்க பண்ணும் போதே வந்து இந்த ப்ரஷ்ஷை பார்த்ததுமே தெரிஞ்சிடும், ஓ இது வந்து பிளெண்ட் பண்ணணும், ரவுண்டா இருக்கு பிளெண்டிங் ப்ரஷ், அப்போ பிளெண்ட் பண்ணணும், ஸ்கின்னுக்குள்ள போகணும். ஃப்ளாட்டா இருக்கிறது அப்ளிகேஷன். இந்த பாருங்க இதெல்லாம் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணும். இது அப்ளை பண்றது அதுக்காக. லிப்ஸ்டிக் ப்ரஷ் இதுவுமே வந்து அப்ளிகேஷன் தான், பிளெண்ட் பண்ண மாட்டோம். இதுவுமே ஐஷேடோவும் நம்ம அப்ளை தான் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ப்ரஷஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். இது வந்து மேம் நீங்கள் கேளுங்க மேம், நான் சொல்கிறோம். அப்படி இல்லை, இது வேற மாதிரி சொல்கிறேன். இது வந்து கன்சீலர் ப்ரஷ்மா. கன்சீலர்னா ஐ மேக்கப்புக்கும் அப்படி சொல்கிறேன். எந்தெந்த ப்ரஷ் ஐ மேக்கப் யூஸ் பண்ணணும் சொல்லி இப்போதைக்கு ஐ மேக்கப் இது சொல்லலை, வேண்டாம். இப்போ ஃபவுண்டேஷன் வந்து வரேன். ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும். இப்போ பிளேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிளேட்லேருந்து எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறதுனா நல்லா வந்து ஸ்கின்னுக்குள்ளே இன்சர்ட் ஆகணும் ப்ராடக்ட். சும்மா மேலோட்டமாக இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா ஸ்கின்னுக்கு மேலேயே தான் இருக்கும், ஸ்கின்னுக்குள்ளே ப்ராடக்ட் போகாது. அப்புறமா வேர்வை வந்துச்சினாலோ ஆயில் வந்துச்சினாலோ மொழி வந்துடும். நம்ம ட்ரிக்ஸு டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் தான் இருக்குது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இதுதான். நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஒரு இப்போ 4000 ரூபாய் ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணாலுமே நீங்கள் இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா மேக்கப் ரிமூவ் ஆகும், பேச்சஸ் வரும், எல்லாமே வரும். நீங்கள் ஹை பிராண்ட் போட்டு டெக்னிக் யூஸ் பண்ணலன்னா உங்கள் மேக்கப் வேஸ்ட். இதே டெக்னிக் யூஸ் பண்ணி பிராண்ட் லோவாக போட்டாலும் வேஸ்ட். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் உங்கள் மேக்கப்பில். இப்போது இந்த பிளெண்டிங்கில் தான் வந்து உங்கள் ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்னால் நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்துல இதுவுமே பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறது எல்லாமே ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஃபஸ்ட் ஃபவுண்டேஷனை நல்லா இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து பிளெண்டர். இந்த பிளெண்டர் எடுத்து இப்போ நம்ம போட்டதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே இந்த பிளெண்டரில் வந்துடும். இந்த பிளெண்டரை நல்லா தண்ணியில் போட்டு அழுத்தினீங்க அப்படின்னா இது கொஞ்சம் 1 இன்ச்சு இப்படி ஒரு பெருசு எக்ஸ்ட்ரா பெருசாகும். இது வந்து அப்புறமா வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கின்னுக்குள்ளே நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வர வரைக்கும் நல்லா பண்ணணும். எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு. தண்ணியில் போட்டு தான் பண்ணணுமா மேம்? தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிடணும், தண்ணியே வரக்கூடாது. நல்லா புழிஞ்சிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி. இதுதான் வந்து டெக்னிக், ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக் இதுதான். ஃபஸ்ட்டு இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவுடர் அப்ளிகேஷன். ஓகே மேம். பவுடர் அப்ளை பண்ணும் போதும் ஃபுல்லாக நிறைய பவுடர் போட்டிங்கனாலுமே அதுவுமே ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப். அந்த மேக்கப்பை வந்து அந்த பவுடர் செட் பண்ணும். அதுக்கப்புறமா செட்டிங் ஸ்ப்ரே. இது ரீட் கோட் எழுதிக்கோங்க. செட்டிங் ஸ்ப்ரே லாஸ்ட்டாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு செட்டிங் ஸ்ப்ரே. இது இன்னும் ஹெச்டி பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு அப்ளை பண்ணுறது. அப்ளிகேஷன் ப்ரஷ் வந்து ஹெச்டி பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டோன் சொன்னல அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் ப்ரஷ். அதுக்கப்புறம் பிளெண்டர் தான் வேலை செய்யும். பவுடர் ப்ரஷ் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இப்படி வருது, ஃப்ளஃபியாக இருக்குது. இது வந்து பவுடர் ப்ரஷ். இதுவுமே வந்து பிளெண்ட் தான் பண்ணணும். போட்டிருக்கு பாருங்க, இந்த இதுவும் இருக்கு பாருங்க. நல்லா வந்து ஸ்கின்னுக்குள்ளே பவுடரை இன்சர்ட் பண்ணணும். சும்மா மிளக்கா எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபவுண்டேஷன் பவுடர் இதெல்லாமே வந்து ஸ்கின்னுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் நல்லா. ஐ மேக்கப் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஐ டிஃபைன் பண்ணுறது, ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறது சொல்லலை பாருங்க, எழுதிக்கோங்க. பிஎஸ்சி ஐப்ரோ டிஃபைனர் வந்து பிஎஸ்சியில் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது, டார்க் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் கூட யூஸ் பண்ணலாம். பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தெரியும் ஐப்ரோ வரைஞ்ச மாதிரி. இதே நீங்கள் ப்ரௌனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் ஐப்ரோ லுக்கு வரும். ஒரு டவுட் மேம், ஐப்ரோ டிஃபைன் எப்போ மேம் பண்ணணும்? ஐ மேக்கப் பண்ணும்போது. ஐ மேக்கப், ஐ லேஷஸ், ஐ க்ளோ. பவுடர் எல்லாம் முடிச்சிருந்தீங்களா, பவுடர் ஃபினிஷ் பண்ணும்போது தான் ஹைலைட்டர் முடிஞ்ச அப்புறமா. ஓகே மேம். பவுடர் போட்டு முடிச்சுட்டு ஐப்ரோ டிஃபைன் பண்ணுங்க. பிஎஸ்சி. இன்னொன்று ஸ்விஸ் பியூட்டிலையும் இருக்குது. கம்மி பட்ஜெட்டு ஸ்விஸ் பியூட்டி, ஹை பட்ஜெட்டு பிஎஸ்சி. இது ஸ்விஸ் பியூட்டியில் இதில் எல்லாருமே ப்ரௌன் கலரில் யூஸ் பண்ணுங்க. ஐ டிஃபைன் என்ன மேம் பிராண்டு? இப்போ தானே சொன்னீங்க பிஎஸ்சி பிராண்ட். கட்டிங் அதுக்கு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மெலிசா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஷார்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும். இது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐப்ரோஸில் இந்த மாதிரி வச்சு நல்லா இப்படி பண்ணிடுங்க. அதுக்கு தான் இது பின்னாடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷு கீழேருந்து மேலே போகிற மாதிரி. இது வந்து கான்டோர் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். கான்டோர் அப்ளிகேஷன். இது
ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் மாதிரி குட்டியாக இருக்கிறது ப்ளஷ் அப்ளை பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்டோரு, கன்சீலருக்கு, கண்ணுக்கு கன்சீல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ப்ரஷ். லிப்ஸ்டிக்கு இந்த பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் அப்போ உத்து கவனிங்க எந்த ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ வந்து சொல்லிட்டேன், இருந்தாலும் அப்போ ஒரு முறை பாருங்க. 20 ரூபா பிளெண்டர்லேருந்து இருக்கு. அதெல்லாம் தொடாதீங்க. அட்லீஸ்ட் 150 ரூபா ஒரு பிளெண்டர். நான் சைனா காசு மட்டும் டிஷ்ஷாக வந்துச்சு. 150 ரூபா பிளெண்டருமே சட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் 20 ரூபாயெல்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்து எப்பவுமே பிளெண்ட் பண்ணி தண்ணியில் இது பண்ணிட்டு தான் பிளெண்ட் பண்ணிட்டு. ஆமாம், இப்போ நல்லா புரிஞ்சிடணும். 150 ரூபாய்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மேக்கப் வந்து நல்லா இருக்கும். சரியா? ஓகே மேம்.